பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். In all your ways acknowledge him and he will make your path straight. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானதாக இருக்குதான்னு நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள் மட்டுமே வந்து கொண்டு இருக்குது, நிறைய பிரச்சனைகளாக வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை சரியானதாக இருக்குதா அப்படின்னு. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது சரியா தவறான்னு சொல்லி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட உதவி கேட்கலாம். கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதற்கு நீங்க அனுமதி கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டார் அப்படின்னா அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார், கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவார். எல்லா அசுத்தமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். எல்லா தேவைகளை சந்திப்பார். எல்லாவற்றிலும் ஒரு சக்சஸை தருவார். உங்களை சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதிங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது சரியானதாக இருக்கா இல்லை தவறானதாக இருக்குதான்னு கேளுங்க. கர்த்தரே உங்களுக்கு சொல்லி தருவார். அவர் உங்களை வழி நடத்துவார். நேர்த்தியான பாதையில உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே ஏசப்பா பாதைகளை செவ்வைப்படுத்துங்க, நீங்க வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க போகின்ற பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a joyful day.